அல்லேலூயா. நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நாம் ஆராதிப்பதற்காக ஒவ்வொரு முறையும் நாம் கடந்து வரும் பொழுது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கிறது என்பது நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ಸ್ಥಳನೂ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುವಾಗ ಆತನ ದಯೆ, ಕರುಣೆ, ದಯೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ ಎಂದು ನಮಗೆ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. நம்ம சாட்சிகளை கேட்டோம், ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. அவர்கள் சொன்னதிலும் நாம் பார்க்கலாம் ஆராதனைக்கு வர முடியுமோ முடியாதோ என்ற நிலைமை இருந்தது என்று சொல்லி. ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಗಮನಿಸಿದ್ದೇವೆ, ಆರಾಧನೆಗೆ ಬರಲು ಆಗುತ್ತದೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ. அல்லது ஆராதனைக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் தலைவேதனை வருகிறது, அல்லது ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வருகிறது. ஆராதனைக்கு வரಬೇಕಾದರೆ ಯಾವುದೋ ಒಂದು ತಲೆನೋವು ಇಲ್ಲ ಬೇರೆ ತೊಂದರೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் ஒரு விசுவாசி, தேவனை ஆராதிக்கிற ஒரு விசுவாசி இவைகளை எல்லாம் தாண்டி தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். தேவரನ್ನು ஆராதனை ಮಾಡುವ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಇದನ್ನೆಲ್ಲವನ್ನು ದಾಟಿ ಮುಂದಕ್ಕೆ ಬರಬೇಕು. அதற்காகத்தான் தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವರ ಕೃಪೆ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு தமாஷான ஒரு வசனம் அங்க உண்டு இந்த கிருபை பத்தி. ಒಂದು ತಮಾಷೆ ಮಾತು ಇದೆ ಈ ಕೃಪೆಯ ಬಗ್ಗೆ. நல்ல ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் புத்தியுள்ளவன், ಒಳ್ಳೆಯ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯುವವನು ಬುದ್ಧಿವಂತನು. அதாவது மனைவியை கண்டடைகிறவன் புத்தியுள்ளவன், ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವವನು ಬುದ್ಧಿವಂತನು. அவன் தேவனிடத்திலிருந்து கிருபையும் பெற்றுக் கொள்ளுகிறான். ಅವನು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. பாத்தீங்களா, பைபிள்ல அப்படிதான் சொல்லி இருக்குது. சத்தியத்தில் அதே ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு மனைவி நம்முடைய வாழ்க்கையில வந்தா தேவனுடைய கிருபை ரொம்ப அவசியம் ஆம்பளைக்கு. ಹೆಂಡತಿ ತಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದರೆ ದೇವರ ಕೃಪೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ. கல்யாணம் பண்ற ஒவ்வொருத்தரும் அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ಮದುವೆ ಮಾಡಬೇಕಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಗಂಡಸು ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. கல்யாணம் பண்ண போறீங்கன்னா ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ தேவனிடத்துல ரொம்ப கிருபை வேணும்னு கேட்கணும். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನನಗೆ ತುಂಬಾ ಕೃಪೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. என்ன பிரதர் நான் சொல்றேன் கரெக்டா? கரெக்ட்னு சொல்றாரு திவாகர் பிரதர், நம்ம சபையில அனுபவம் மிகுந்த பிரதர் சொல்றாரு அது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவனுடைய கிருபை நமக்கு ரொம்ப வேணும். ದೇವರ ಕೃಪೆ ನಮಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಬೇಕಾಗಿದೆ. அது போலதான் தேவனை ஆராதிக்க வர வேண்டுமானாலும் நமக்கு அதிகமான கிருபை வேண்டும். ಅದೇ ರೀತಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಅಧಿಕವಾದ ಕೃಪೆ ಬೇಕಾಗಿದೆ. நான் விரும்பினதுனால தேவனை ஆராதிக்க போகிறேன் என்று நாம் சொல்ல முடியாது. ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದರಿಂದ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நாம் கேட்டோம் அல்லவா, எத்தனையோ தடைகள் வருகிறது. ನಾವು ಕೇಳಿಸಿಕೊಂಡೇವಲ್ಲ ಎಷ್ಟು ತಡೆಗಳು ಬರುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இவைகளை தாண்டி வருவதற்கு தேவனுடைய கிருபை மிகவும் நமக்கு அவசியமாயிருக்கு. ಇವುಗಳೆಲ್ಲ ದಾಟಿ ಬರುವುದಕ್ಕೆ ದೇವರ ಕೃಪೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஆராதனை முடிந்து வெளியே போனதில் இருந்தே அடுத்த ஆராதனைக்கு நான் சரியாக வர வேண்டுமே என்கிற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். ಈ ಆರಾಧನೆ ಮುಗಿದು ಹೊರಗಡೆ ಹೋದ ಮೇಲೆ ಮುಂದೆ ಬರುವ ಆರಾಧನೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಾವು ಬರಲೇಬೇಕು ಎಂಬ ಭಾವನೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಇರಬೇಕು. ஏன்னா இதற்கு இடையில என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று நமக்கு தெரியாது. ಏಕೆಂದರೆ ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತವೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்போ இவைகளை எல்லாம் ஜெயித்து நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். ಇವುಗಳನ್ನು ಜಯಿಸಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಕೃಪೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. சோ நிச்சயமாக தேவன் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ದೇವರು ಆತ ಕೃಪೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பல வழிகளிலே நாம் ஆராதனைக்கு வருவதை தடை செய்வதற்கு பிசாசு முயற்சி பண்ணுவான். ಅನೇಕ ಮಾರ್ಗಗಳ ಮುಖಾಂತರ ಸೈತಾನನು ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ತಡೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த நேரங்களெல்லாம் தேவன் வெறுமனே உங்களை பார்த்து கொண்டுதான் இருப்பார். ದೇವರು அந்த ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பார். ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂಬುದಕ್ಕೆ. சரி, ஆராதனைக்கு போகலன்னா நல்லதுதான் நீங்க நினைச்சீங்கன்னா யாகோவா விட்டுருவார். ஆராதனைಗೆ ಹೋಗದಿದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ ಯಾಕೋವ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. இல்லை, உங்களுடைய இருதயத்திலே அந்த துடிப்பு வருகிறது, நான் கண்டிப்பாக ஆராதனைக்கு போக வேண்டும் என்கிற துடிப்பு உங்கள் உள்ளத்துக்குள் இருந்தால், ನಾನು ಆರಾಧನೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಹೋಗಬೇಕು ಎಂಬ ತವಕ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ, அப்பொழுதுதான் யாகோவுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்யும். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಯಾಕೋವನ ಕೃಪೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. நீங்க அதற்குரிய ஒரு உற்சாகத்தை நீங்க காட்டலன்னா யாகோவுடைய கிருபை உங்களுக்கு உதவி செய்யாது. ನಿಮಗೆ ಅದಕ್ಕಂತ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ತೋರಿಸದಿದ್ದರೆ ಅದರ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. என்ன வந்தாலும் நான் கண்டிப்பா ஆராதனைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. ஆனா உங்களால தவிர்க்க முடியாத
ஒரு தடை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. ಏನಾದರೂ ಆಗಲಿ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗಲೇಬೇಕು ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡಾಗ ಅದನ್ನು ನೀವು ಅದನ್ನು ತಳ್ಳದೇ ಇರುವಂತ ಒಂದು ತಡೆ ನಿಮಗೆ ಬಂದರೆ, ராஜ்யங்களையும் ஆளுகைகளையும் மாற்றுகிற தேவன் அந்த நேரத்தை மாற்றி தருவார். ರಾಜ್ಯವನ್ನು ಅಧಿಕಾರವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ದೇವರು ಆ ಸಮಯವನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. என் பிள்ளை என்னை ஆராதிக்க என்னுடைய சமூகத்துக்கு வருவதற்காக துடிக்கிறான். ನನ್ನ ಮಗನು ನನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಸಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ತಾಕಪಡುತ್ತಿದ್ದಾನಲ್ಲ. நான் எப்படி தடைகளை அனுமதிப்பேன்? ನಾನು ಹೇಗೆ ತಡೆಯನ್ನು ಅನುಮತಿಸುತ್ತೇನೆ? அவர் உங்களுக்கு முன்னே நடந்து சென்று தடைகளை மாற்றி போடுவார். ಆತನು ನಿಮಗೆ ಮುಂದಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಆ ತಡೆಗಳನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் விடுதலையோடு கூட வந்து அவரை ஆராதிக்க அவர் எல்லா வசதிகளையும் உங்களுக்கு செய்து தருவார். ಬಿಡುಗಡೆಯೊಂದಿಗೆ ಆತನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಆತನು ಎಲ್ಲ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆகவே இந்த விஷயங்களிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಇಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. சரி, இன்றைக்கு தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். Ruth, the book of Ruth, chapter 2, verse 12. Ruth 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ಋತುಗಳ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. 2:12. ನೀನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಕ್ಕೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಯಾಕೋಬನು ನಿನಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಲಿ. ನೀನು ಯಾವತ್ತನ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಬಂದಿದ್ದೆಯೋ ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯಾಕೋಬನು ನಿನಗೆ ಉತ್ತಮವಾದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை யாகுவா உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய யாகுவாவுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நாம் பார்ப்பது என்னவென்று பார்த்தால், ಇಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ ಎಂದರೆ, மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்துக்கு போவாஸ் கொடுத்ததான ஒரு வாழ்த்துதலை நாம் இங்கே பார்க்கிறோம். ಮೋವಾಬ್ ಸ್ತ್ರೀಯಾದ ರೂತಳಿಗೆ ಬೋವಜ ರಾಜನು ಕೊಡುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த ரூத் போவாஸ் வழியில தான் தாவீது வந்தார். ಈ ರೂತ್ ಬೋವಜನ ಮುಖಾಂತರವೇ ದಾವೀದನು ಬಂದನು. அந்த வழியில் தான் நம்முடைய இரட்சகராகிய யாகுஷுவாவும் வந்தார். ಅದೇ ಮಾರ್ಗದಿಂದನೇ ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಯಾಕೋಬನು ಬಂದನು. அப்போ இந்த ரூத் என்பவள் யார்? ಈ ರೂತು ಎಂಬವಳು ಯಾರು? இவள் ஒரு புறஜாதி மகள். ಇವಳು ಅನ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ, இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் அல்ல. ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಳಲ್ಲ. இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. ಈಕೆ ಒಬ್ಬ ಮೋವಾಬ್ ಸ್ತ್ರೀಯರಾಗಿದ್ದಾಳೆ. சோ இந்த மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேல் தேசத்தானாகிய நகோமியினுடைய மகனை கல்யாணம் பண்ணியிருந்தாள். ಈ ಮೋವಾಬ್ ಸ್ತ್ರೀಯಾದ ರೂತಳು ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದಂತಹ ನಹೋಮಿಯ ಮಗನನ್ನು ಅವಳು ವಿವಾಹ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಳು. அப்ப அந்த நகோமியினுடைய மகன் இறந்து போனான். ನಹೋಮಿಯ ಮಗನು ಸತ್ತು ಹೋದನು. உண்மையால் அவளுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ಆಕೆಗೆ ಇಬ್ಬರು ಗಂಡು ಮಕ್ಕಳಿದ್ದರು. 2 பேருக்கும் மனைவிகள் இருந்தார்கள். ಇಬ್ಬರಿಗೂ ಹೆಂಡತಿಯರು ಇದ್ದರು. 2 ஆண் மக்களும் மரித்து போனார்கள். ಇಬ್ಬರು ಗಂಡು ಮಕ್ಕಳು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದರು. இப்போ 2 மருமகள்கள் அங்கே இருக்கிறார்கள். ಈಗ ಇಬ್ಬರು ಸೊಸೆಯರು ಆಕೆಯೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. இந்த 2 பேரில் ஒருத்தி தான் ரூத். ಈ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಒಬ್ಬಳೇ ರೂತಳು. இவங்க 2 பேருமே மோவாபியர்கள். ಈ 2 ಸ್ತ್ರೀಯರು ಸೊಸೆಯರಿಗೆ ಮೋವಾಬಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ. சோ இந்த ரூத் என்பவள் இந்த நகோமி என்கிறதான இஸ்ரவேல் தேசத்து மாமியாரை பிடித்து கொண்டு, நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னாள். ಈ ಮೋವಾಬ್ ಸ್ತ್ರೀಯಾದ ರೂತಳು ನಹೋಮಿ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ನಹೋಮಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು, ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ನಾನು ನಿನ್ನ ಹಿಂದೆನೇ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡಳು. அது மட்டும் அவள் சொல்லவில்லை, ಅದು ಮಾತ್ರ ಆಕೆ ಹೇಳಲಿಲ್ಲ, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னாள். ನಿನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು. ஒரு மாமியாரை பார்த்து மருமகள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால் அந்த மாமியார் எப்படிப்பட்ட மாமியாரா இருந்திருக்க வேண்டும்? ಒಬ್ಬ ಅತ್ತೆಯನ್ನು ನೋಡಿ ಸೊಸೆ ಇಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಬೇಕಾದರೆ ಆ ಅತ್ತೆ ಹೇಗೆ ಇರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. பொதுவாக மாமியாரை யாருக்கும் பிடிக்காது. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಅತ್ತೆಯನ್ನು ಯಾರಿಗೂ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ஆனால் இங்கே புருஷன் இறந்த பிறகு அவள் சுதந்திரமாக அவளுடைய தேசத்திற்கு போயிருக்கலாம். ಗಂಡ ತೀರಿ ಹೋದ ಮೇಲೆ ಅವಳು ಸ್ವತಂತ್ರಳಾಗಿ ಆಕೆಯ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬಹುದಿತ್ತು. ஆனால் அவள் நான் போக மாட்டேன், நான் உன் பின்னே வருவேன் என்று சொல்லுகிறாள். ಆದರೆ ಆಕೆ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹಿಂದೆಗೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು. அதோடு மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லு. ನಿನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು.
ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த நகோமி என்கிறதான இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய தேவனை எந்த அளவுக்கு அந்த தேசத்தில் போய் காட்டியிருப்பாள் என்று பாருங்க. ಈ ನಮೋಮಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ತನ್ನ ದೇವರನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿರ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. தன் சொந்த தேசத்தில் சாட்சியாய் இருப்பது பெரிய விஷயம் அல்ல. ಸ್ವಂತ ದೇಶದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರುವುದು ದೊಡ್ಡದಲ್ಲ. சொந்த சபையில் சாட்சியாய் இருப்பது பெரிய விஷயம் அல்ல. ಸ್ವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರುವುದು ದೊಡ್ಡ ವಿಷಯವಲ್ಲ. நீங்கள் போகிற மற்ற இடங்களிலே நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். ನೀವು ಹೋಗುವಂತಹ ಬೇರೆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರಬೇಕು. இங்கே மற்ற இடத்தில் போன மற்ற தேசத்தில் போன இந்த மாமியாரை பார்த்து இந்த மருமகள் சொல்லுகிறாள், நீ ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன் என்று. ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋದಂತಹ ನಮೋಮಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ ಸೊಸೆ, ನೀನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೇವರೇ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இப்போ நம்மோடு கூட பழகுகிற மற்ற ஜனங்கள் நம்மை பார்த்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன் என்று சொல்லும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை சாட்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும். ನಾವು ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೆರಿಕೆ ಆದಾಗ ಅವರು ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತಹ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನೀವು ಜೀವಿಸಬೇಕು. மற்றவர்களுக்கு நம்முடைய தேவனை காட்டுகிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். ಬೇರೆಯವರಿಗೆ ನಮ್ಮ ದೇವರನ್ನು ತೋರಿಸುವಂತ ಜನರಾಗಿರಬೇಕು. இப்பொழுது நம்ம மத்தியில் நடப்பது என்ன? ಈಗ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದು ಏನು? அநேகருக்கு நம்முடைய வாயினாலே நாம் அதை காட்டுகிறோம். ಅನೇಕರಿಗೆ ನಮ್ಮ ಬಾಯಿಯ ಮುಖಾಂತರ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. நம்முடைய அறிவினாலே நாம் காட்டுகிறோம். ನಮ್ಮ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದ ತೋರಿಸುತ್ತೇವೆ. ஆனால் வாழ்க்கையிலே காட்ட மறந்து விடுகிறோம். ಆದರೆ ಜೀವನದಲ್ಲಿ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. எது உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்றால் ಯಾವುದು ನಿಮಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತದೆ ಎಂದರೆ உங்கள் வாழ்க்கை தான் அந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನವೇ ನಿಮಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்ற ஜனங்கள் கேள்வியே இல்லாமல் நம்முடைய பின்னால் வர ஆரம்பித்து விடுவார்கள். ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡುವಂತಹ ಬೇರೆ ಜನರು ಪ್ರಶ್ನೆನೇ ಇಲ್ಲದೆ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವರು. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று உங்களை பார்த்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொல்வார்கள். ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நம்முடைய மனதிலே ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಲೂ ಒಂದು ವಿಷಯ ಇರಲೇಬೇಕು. இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. ಈ ಲೋಕದ ಜನರು ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நம்மை யார் கவனிக்கிறார்கள் என்பதை நாம் கவனிப்பதில்லை. ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಗಮನಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ನಾವು ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் இந்த உலகத்தின் ஜனங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಈ ಲೋಕದ ಜನರು ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. நம்முடைய ஜனங்களை காட்டிலும் இவர்கள் எந்த விஷயத்திலே விசேஷமானவர்கள்? ನಮ್ಮ ಜನರಿಗಿಂತ ಈ ಜನರು ಯಾವುದರಲ್ಲಿ ವಿಶೇಷ ಉಳ್ಳವರು? நம்ம ஜனங்களை காட்டிலும் இவர்கள் எந்த விஷயத்திலே வித்தியாசமானவர்கள்? ನಮ್ಮ ಜನರಿಗಿಂತ ಈ ಜನರು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ? எந்த விஷயங்களை ஜனங்கள் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள்? ಇಂಥ ವಿಷಯಗಳನ್ನು ಜನರು ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. நீங்கள் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உள்ளவர்களா இருக்கலாம். ನೀವು ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕುವಂತಹ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದು. மிகப்பெரிய ரகசியங்களை தெளிவாக்குகிற தெளிவு ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಗುಟ್ಟುಗಳನ್ನು ನೀವು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುವ ಬುದ್ಧಿವಂತರಾಗಿರಬಹುದು. ஆனால் இவைகளை எல்லாம் பார்த்து எந்த ஜனமும் நம்மிடத்தில் வருவதில்லை. ಇವುಗಳನ್ನು ನೋಡಿ ಯಾವ ಜನರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. எதை பார்த்து வருவார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வருவார்கள். ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಬರುತ್ತಾರೆ ಎಂದರೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡಿ ಬರುತ್ತಾರೆ. அப்படி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಅಂತಹ ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವನ ನಡೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ಅಂತ ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವನ ನಮಗೆ ಬೇಕಾದರೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನಾವು ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, ಏಕೆಂದರೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದರೆ ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದಿ எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಯೂದಾಯದಲ್ಲಿಯೂ ನೀವು ಲೋಕದ ಪರ್ಯಂತರ ಸಮಾರ್ಯದಲ್ಲಿಯೂ ಲೋಕದ ಪರ್ಯಂತರದಲ್ಲಿಯೂ ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப சாட்சிகளாய் நாம் அவருக்காக இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ನಾವು ಸಾಕ್ಷಿವಂತರಾಗಿರಬೇಕಾದರೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬೇಕು. இந்த நகோமி என்பவள் பெத்தேல் என்கிற தேசத்தில் இருந்து அந்த மோவாபிய தேசத்துக்கு கடந்து செல்லுகிறாள். நவோமி ಎಂಬುವಳು ಬೆತೇಲ್ ದೇಶದಿಂದ ಮೋವಾಬ್ ದೇಶಕ್ಕೆ ಆಕೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. அப்ப இந்த பெத்தேல் தேசத்திலிருந்து, அதாவது பெத்லகேம் என்கிறதான தேசத்திலிருந்து அவள் அங்கே போகிறாள். ಈ ಬೆತ್ಲೆಹೇಮ್ ದೇಶದಿಂದ ಆಕೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ.
ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ. அப்பம் நிறைந்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பெத்லெகேமில் இருந்து அவள் அங்கே மோவாபிய தேசத்துக்கு போகிறாள். ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಲು ಪಟ್ಟಂತಹ ಈ ದೇಶದಿಂದ ಆಕೆ ಬೆತಲೇಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ. அந்த பெத்தேல் அதாவது மோவாபிய தேசத்துக்கு போகும் பொழுது வெறுமையாய் போகிறாள். ಆ ಮೋವಾಬ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಆಕೆ ಏನು ಇಲ್ಲದ ದರಿದ್ರದಿಂದ ಹೋಗುತ್ತಾಳೆ. அப்போ அந்த இடத்தில் வெறுமையாய் போனாலும் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಕೆ ಏನು ಇಲ್ಲದೆ ಹೋದರೂ பரிசுத்த ஆவியால் அவள் நிறைந்தவளாய் இருந்தாள். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದಳು. எந்த இடத்தில் இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதான கவனத்தோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ಎಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋದರೂ ಆಕೆ ನಾನು ದೇವರ ಮಗಳು ಎಂಬ ಗಮನದಿಂದ ಆಕೆ ಜೀವನ ನಡೆಸುತ್ತಿದ್ದಳು. உலகத்தில் உள்ள எல்லா ஆஸ்திகளும் அவளிடத்திலிருந்து போய்விட்டது. ಈ ಲೋಕದ ಐಶ್ವರ್ಯವು ಎಲ್ಲವೂ ಆಕೆಯಿಂದ ಹೋಯಿತು. இனி இந்த தேசத்தில் வாழ முடியாது. ಇನ್ನು ಮೇಲೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಜೀವನ ನಡೆಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. மோவாபிய தேசத்திற்கு போக வேண்டும். ಮೋವಾಬ್ ದೇಶಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಬೇಕು. நான் வெறுங்கையோடு போகிறேன். ನಾನು ಬರಿಗೈಯಿಂದ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. ஆனாலும் தேவன் எனக்கு தந்த பரிசுத்த ஆவியோடு கூட நான் போகிறேன். ಆದರೆ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನಾನು அப்ப ಹೋಗುತ್ತೇನೆ. தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியோடு அவள் கடந்து போனதற்கு அடையாளம் என்ன? ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಆಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಗುರುತು ಏನು? திரும்பி வரும்போது ஒரு ஆத்மாவோடு திரும்பி வருகிறாள். ಆಕೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ ಒಂದು ಆತ್ಮದಿಂದ ಆಕೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತಾಳೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு அதுதான் பிரியமானவர்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕರೆಯುವಿಕೆ ಅದೇ ಪ್ರಿಯರೇ. நாம் போகிற இடங்களில் வருகிற இடங்களிலே தேவனுக்கென்று ஆத்மாவை சம்பாதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ನಾವು ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಆತ್ಮಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸುವವರಾಗಿರಬೇಕು. அது எப்படி சம்பாதிக்க வேண்டும்? ಅದು ಯಾವ ರೀತಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು? நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாக. ನಮ್ಮ ಜೀವನದ ಸಾಕ್ಷಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ. அதை பார்க்கிற ஜனங்கள் தான் நீங்கள் பேசுவதை கேட்பார்கள். ಅದನ್ನು ನೋಡುವಂತ ಜನರೇ ನೀವು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்கள் எவ்வளவு பெரிய ரகசியங்களை பேசினாலும் ನೀವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ರಹಸ್ಯವನ್ನು ಮಾತನಾಡಿ உங்கள் வாழ்க்கையில் சாட்சி இல்லை என்றால் நீங்கள் பேசுவதற்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ அப்ப எல்லா இடங்களிலுமே யாகுவா நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நாம் ஜீவிக்க வேண்டும். ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆಂಬ ಭಾವನೆಯಿಂದ ನಾವು ಜೀವನ ಮಾಡಬೇಕು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ಇಸ್ರೇಲನ್ನು ಕಾಯುವ ಆತನು ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, ನಿದ್ರಿಸುವುದೂ ಇಲ್ಲ. அவர் ஏன் உறங்காமல் தூங்காமல் இருக்கிறார்? ಆತನು ಏಕೆ ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ? நம்மிலே குறை கண்டுபிடிப்பதற்காக அல்ல. ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊರತೆಗಳನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ. ஒரு இடத்திலே சொல்லுகிறது தேவன் வந்து பூமி எல்லாம் சுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லு. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ದೇವರು ಭೂಲೋಕವನ್ನು ಸುತ್ತಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சங்கீதம் 14 வசனம் 2 வாசித்து பார்க்கலாம். Psalm 14 verse 2. 14ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಚನ. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ತನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವ ಬುದ್ಧಿವಂತರು ಇದ್ದಾರೋ ಎಂದು ಯಾಕೋಬನು ಆಕಾಶದಿಂದ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಲಾಗಿ. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க யாகுவா பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எதுக்கு கண்ணோக்குறாரு? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ? அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்கிறானோ என்று பார்க்க கண்ணோக்கிறார். ಆತನನ್ನು ಹುಡುಕುವ ಮನುಷ್ಯರು ಇದ್ದರೋ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ದೃಷ್ಟಿ. சரி, தன்னை தேடுகிற ஒருவன் இருக்கிறானா என்று அவர் ஏன் பார்க்கிறார்? ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವ ಒಬ್ಬನು ಇದ್ದಾನೆ ಎಂದು ಏಕೆ ಆತನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ? 2 நாளாகமம் 16 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். 2 Chronicles chapter 16 verse 9. 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನು ಭೂಲೋಕದ ಎಲ್ಲ ಕಡೆಗಳಲ್ಲಿಯೂ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಪ್ರಸರಿಸುತ್ತಾ ತನ್ನ ಕಡೆಗೆ ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ನೀನು ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬುದ್ಧಿಹೀನನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದಿ, ಇಂದಿನಿಂದ ನಿನಗೆ ಯುದ್ಧಗಳು ಇದ್ದೇ ಇರುವವು ಎಂದು ಹೇಳಿದನು. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி யாகோவுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಭೂಲೋಕದ ಕಡೆಗೆ ಪ್ರಸರಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. நாம தப்பு செய்யறோமான்னு பாக்குறதுக்கு இல்ல. ನಾವು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತೇವಾ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ முதல்ல பார்த்தோம், அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவருடைய கண்கள் பூமி இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ನಾವು ಮೊದಲು ನೋಡಿದ್ದೇವೆ ಆತನ ಹುಡುಕುವವರ ಕಣ್ಣುಗಳು ಇದೆಯೋ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவது அவர் எதற்காக பார்க்கிறார்? ಎರಡನೇದು ಆತನ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೋಡುತ್ತಾನೆ?
ಇದ್ದಾನೆ, அப்படி தம்மை தேடுகிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படியாக தேடுகிறார். ಆ ರೀತಿ ಹುಡುಕುವವರಿಗೆ ಉತ್ತಮ ಹೃದಯದಿಂದ ಹುಡುಕುವವರಿಗೆ ತನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಅದನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப நாம் இந்த இடத்தில் வரும்போது மட்டும் உத்தமத்தோடு இருந்தால் போதுமா? ನಾವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದರೆ ಮಾತ್ರ ಉತ್ತಮವಾಗಿದ್ದರೆ ಸಾಕಾ? நாம் வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும்? ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? நாம் வேலையில் இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும்? ಕೆಲಸದ ಮೇಲೆ ಇರುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? நம் குடும்பங்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும்? ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ மற்ற ಇರಬೇಕು? ஜனங்களோடு கூட நாம் எப்படி இருக்க வேண்டும்? ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? ஏன்னா யாகோவுடைய கண்கள் எல்லா இடத்தையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಯಾಕೋಬನ ಕಣ್ಣುಗಳು ಎಲ್ಲ ಕಡೆಯಲ್ಲೂ ಆತನ ಪ್ರಸರಿಸ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. தன்னை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்க அவருடைய கண் தேடுகிறது. ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರು ಇದ್ದಾರೋ ಎಂಬುದಕ್ಕೆ ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಹುಡುಕುತ್ತಿವೆ. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ இல்லையோ என்று அவருடைய கண் தேடிக்கொண்டு இருக்கிறது. ತಮ್ಮನ್ನು ಉತ್ತಮ ಹೃದಯದಿಂದ ನೋಡುವ ಜನರು ಇದ್ದರೋ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಅವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿವೆ. எப்பொழுதெல்லாம் இவன் என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறான், ಯಾವಾಗೆಲ್ಲ ಆತನು ತನ್ನ ಉತ್ತಮ ಹೃದಯದಿಂದ ತನ್ನನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೋ, எங்கே எல்லாம் இவன் என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறான், ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ನನ್ನನ್ನು ಉತ್ತಮ ಹೃದಯದಿಂದ ನನ್ನನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ, இதை எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಇವು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. அப்போ ஒரு வாரம் முழுவதும் எந்தெந்த இடங்களில் எப்பொழுதெல்லாம் நாம் உத்தமத்தை விட்டு வெளியே வருகிறோமோ அதையும் அவர் கவனிக்கிறார். ಈ ವಾರ ಪೂರ್ತಿ ನಾವು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ತಮ್ಮ ಉತ್ತಮವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಗಡೆ ಬಂದಿದ್ದೇವೋ ಅವುಗಳೆಲ್ಲವೂ ಆತನ ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. அப்போ ஒரு விசுவாசி என்பவர் எல்லா நேரத்திலும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறது மிகவும் அவசியம். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಉತ್ತಮ ಹೃದಯದಿಂದ ಇರುವುದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. நம்மை யார் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, ನಮ್ಮನ್ನು ಯಾರು ನೋಡಿದರೂ ಸರಿಯೇ ನೋಡದಿದ್ದರೂ ಸರಿಯೇ நாம் கண்டிப்பாக உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும். ನಾವು ಯಥಾರ್ಥ ಹೃದಯದಿಂದ ಇರಲೇಬೇಕು. எல்லா சமயத்திலும் தேவனை தேடுகிற உணர்வோடு கூட இருக்க வேண்டும். ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲೂ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அப்படித்தான் இந்த நகோமி என்கிற ஸ்திரீ மிகவும் மோசமான நிலைமையிலே மோவாபிய தேசத்திற்கு போனார்கள். ಅದೇ ರೀತಿ ನವೋಮಿ ತುಂಬಾ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಮೋವಾಬ್ ದೇಶಕ್ಕೆ ಆತಳು ಹೋಗಿದ್ದಳು. ஆனால் அங்கே போன பொழுதும் தன் தேவனோடு இருக்கிற அந்த உத்தம இருதயத்தை விட்டு அவள் விலகவில்லை. ಅಲ್ಲಿ ಹೋದರೂ ಕೂಡ ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವಂತಹ ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸನ್ನು ಬಿಟ್ಟು ಆಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. தன்னை அண்டி வந்ததான தன் மருமகளிடத்திலே மிகவும் அன்பாக நடந்து தன் தேவன் அன்பா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். ತನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದ ಸೊಸೆಗೆ ತನ್ನ ದೇವರು ಪ್ರೀತಿಯ ದೇವರು ಎಂದು ಆಕೆಯ ಮುಖಾಂತರ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಳು. ஆகையினால தான் அந்த மகள் இப்படி சொன்னாள், ಆದ್ದರಿಂದಲೇ ಸೊಸೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட சேர்ந்து வருவேன். ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ರೂತನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂತಿರುಗಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಒತ್ತಾಯ ಪಡಿಸಬೇಡ. ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರೂ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಬರುವೆನು. ನೀನು ವಾಸಿಸುವಲ್ಲೇ ನಾನು ವಾಸಿಸುವೆನು. ನಿನ್ನ ಜನರೇ ನನ್ನ ಜನರು, ನಿನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தத்தை, அதாவது இப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தையை ஒரு மருமகள் என்பவள் சொல்ல வேண்டுமானால் எந்த அளவுக்கு இந்த நகோமி தேவனை அவளுக்கு காட்டி இருக்கக்கூடும். ಸೊಸೆ ಈ ರೀತಿಯಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ನಹೋಮಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ತನ್ನ ದೇವರನ್ನು ಆಕೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿರಬಹುದು. அப்படி வந்தவள் தான் இந்த ரூத். ಆ ರೀತಿ ಬಂದವಳೇ ಈ ರೂತಳು. இந்த இஸ்ரவேல் தேசத்திற்குள் அவள் வந்து விட்டாள். ಇಸ್ರೇಲ್ ದೇಶದೊಳಗೆ ಆಕೆ ಪ್ರವೇಶಿಸಿದಳು. இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்குள் வந்த பிறகு ಈ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದೊಳಗೆ ಆಕೆ ಬಂದ ಮೇಲೆ அவள் தன்னுடைய உத்தமத்தை அவள் மற்ற மக்களிடத்திலே அவள் வெளிப்படுத்துகிறாள். ಆಕೆ ತನ್ನ ಯಥಾರ್ಥವನ್ನು ಬೇರೆ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಕೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾಳೆ. சோ அப்பொழுது போவாஸ் வந்து அவளை ஆசீர்வதிக்கிறார். ಆಗ ಬೋವಜನು ಬಂದು ಆಕೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. உன் செய்கைக்கு தக்க பலனை யாகுவா உனக்கு கட்டளையிடுவாராக. ನೀನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಕ್ಕೆ ಪ್ರತಿಯಾಗಿ ಯಾಕೋ ನಿನಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಲಿ. அப்போ அவளுடைய செய்கை என்னவா இருந்தது என்பதைத்தான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன். ಆಕೆಯ ಕ್ರಿಯೆಗಳು ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಎಂಬುದು ನಾನು ಇಷ್ಟು ಹೊತ್ತು ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ. இந்த ரூத் என்பவள் இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக அவள் தெரிந்து கொண்டாள். ಈ ರೂತಳು ಇಸ್ರೇಲ್ ದೇವರನ್ನು ತನ್ನ ದೇವರಾಗಿ ಆಕೆ ತೆಗೆದುಕೊಂಡಳು.
அந்த செய்கைக்கு தக்க பலனை தேவன் உனக்கு தருவாராக என்று, யாகுவா உனக்கு தருவாராக என்று போவாஸ் அவளை ஆசீர்வதிக்கிறார். ಆ ಕ್ರಿಯೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಯಾಕೋಬನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ಬೋವಜನು ಆಕೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. தேவனுடைய நாமத்திற்கென்று நாம் செய்கிறதான ஒவ்வொரு செய்கைக்கும் தக்க பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ಯಾಕೋಬನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ರಿಯೆಗಳಿಗೂ ತಕ್ಕದಾದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಯಾಕೋಬನು ಕೊಟ್ಟೇ ಕೊಡುತ್ತಾನೆ. உங்களுக்கு யாருக்குமே எந்த பலனும் கிடைக்கல பாத்தீங்களா? அல்லேலூயா. கிடைக்கல. கிடைச்சிச்சு. கிடைச்சிச்சா? ஆஹா, எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. ஓகே, அப்போ நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் யாகோவுக்கு பிரியமாக, யாகோவுடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் அவர் உங்களை வெறுமே போக விட மாட்டார். நிச்சயமாக அந்த பலனை அவர் உங்களுக்கு தருவார். ನೀವು ಯಾಕೋಬನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ಕ್ರಿಯೆಗೋಸ್ಕರ ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟೇ ಕೊಡುತ್ತಾನೆ. ನಿಮ್ಮನ್ನು ಬರಿಗೈಯಿಂದ ಆತನು ಕಳಿಸುವುದೇ ಇಲ್ಲ. இன்னும் புதிய ஏற்பாட்டில் வரும்போது யாகோஷு அதை இன்னும் அதிகமாக சொல்லுகிறார். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಂದಾಗ ಯಾಕೋಬ ಇದನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. என்னுடைய ஊழியக்காரருக்கு என்னுடைய நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அந்த பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லு. ನನ್ನ ಸೇವಕರಿಗೆ ನೀವು ಕುಡಿಯಲು ಕೊಡುವಂತ ಒಂದು ಗ್ಲಾಸ್ನ ನೀರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಯಾಕೋಬ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟೇ ಕೊಡುತ್ತಾನೆ. யாகோவ எப்படி கணக்கு பார்க்கிறார் பாருங்க. ಯಾಕೋಬನು ಯಾವುದೇ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡುತ್ತಾನೆ. நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் அவர் கவனித்து பார்த்து சரியாக நமக்கு பலனை கொடுக்கிறவர். ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಆತನು ಸರಿಯಾದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. யாகோவ நம்ம கிட்ட கடன் சொல்ல மாட்டார். ಯಾಕೋಬ ನಮ್ಮಲ್ಲಿ ಸಾಲ ಹೇಳುವುದಿಲ್ಲ. அந்தந்த நேரத்துல உங்களுக்கு சேர வேண்டியதை கரெக்டா கொடுத்துருவார். ಆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸೇರಬೇಕಾದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಆತನು ಕೊಟ್ಟೇ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அவர் கடன் வைக்கவே மாட்டார் உங்ககிட்ட. ಆತನು ನಿಮ್ಮ ಸಾಲ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. சரியான நேரத்தில் உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேர்ந்து விடும். ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬಂದು ಸೇರಿ ಬಿಡುತ್ತದೆ. அதைத்தான் போவாஸ் சொல்லுகிறார், அவரால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும், உன் செய்கைக்கு தக்க பலனை அவர் உனக்கு கொடுப்பார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬೋವಜನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಯಾಕೋಬ ನಿನಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಲಿ. அதனால யாகோவுடைய நாமத்திற்காக நாம எதையாகிலும் செய்தால் நாம் அதனால நஷ்டப்பட்டு போவோமோ அல்லது வெட்கப்பட்டு போவோமோ என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. ನೀವು ಯಾಕೋಬನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ನಾಚಿಕೆಗೆ ಒಳಪಡುತ್ತೇವೋ ಇಲ್ಲ ನಷ್ಟ ಹೊಂದುತ್ತೇವೋ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ತಪ್ಪಾಗಿರುತ್ತದೆ. நிச்சயமாக அவர் உங்களை வெறுமையை விடமாட்டார். ಯಾಕೋಬನು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது மேலும் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಮತ್ತೊಂದು ವಿಷಯವನ್ನು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. இஸ்ரவேலின் தேவனாகிய யாகோவுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯಾಕೋಬನ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳ ಬಂದಿದ್ದೀಯೋ ಆ ದೇವರಾದ ಯಾಕೋಬ ನಿನಗೆ ಉತ್ತಮ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. அப்ப யாகோவுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் குறைவான அல்ல நிறைவான பலன் கிடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ಯಾಕೋಬನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಯಾರ್ಯಾರು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲ ಬಹಳವಾಗಿ ಆತನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. எவ்வளவு பலன் கிடைக்கிறது என்று பார்க்கலாம். ಎಷ್ಟು ಪ್ರತಿಫಲ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. சங்கீதம் 91, Psalm 91, verse 9. 91ನೇ ಕೀರ್ತನೆ 9ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನೇ ನನ್ನ ಶರಣನು, ಪರಮಾತ್ಮನ ನಿವಾಸ ಸ್ಥಾನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀಯಲ್ಲ. ಯಾವ ಕೇಡು ನಿನಗೆ ಸಂಭವಿಸದು, ಉಪದ್ರವವು ನಿನ್ನ ಗೂಢರ ಸಮೀಪಕ್ಕೂ ಬಾರದು. ஹல்லேலூயா. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான யாகுவாவை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನ ನೋಡಿರಿ. அங்கே ரூத்துக்கு அவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலின் தேவலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡಲು ಬಂದಂತ ನಿನಗೆ நிறைவான பலன் கிடைக்கும். ನಿನಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರತಿಫಲ ಸಿಗುತ್ತದೆ. அந்த நிறைவான பலன்களில் சிலவற்றை நாம் இங்கே பார்க்கிறோம். ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರತಿಫಲದಲ್ಲಿ ಕೆಲವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. நீ அடைக்கலமாய் வந்தபடியினாலே ನಿನ್ನ ಆಕೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದರಿಂದ உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, ನಿನಗೆ ಯಾವ 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 ಕೇಡು ಸಂಭವಿಸದು, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ಉಪದ್ರವವು ನಿನ್ನ ಗೂಢರ ಸಮೀಪಕ್ಕೂ ಬಾರದು. அதோடு மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ,
உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ನೀನು ಹೋಗುವಾಗಲೆಲ್ಲ ನಿನ್ನ ಕಾಯುವುದಕ್ಕೆ ಆತನು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವನು. நீ அவருடைய சிறகின் கீழ் அடைக்கலமாய் வந்த பிறகு ನೀನು ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆಗೆ ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಬಂದದಕ್ಕೋಸ್ಕರ வேறொரு இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ಬೇರೆ ಎಲ್ಲಿಯೂ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಬರುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. வேற யாருடைய கையிலும் அவர் அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க மாட்டார். ಬೇರೆ ಯಾರ ಕೈಯಲ್ಲಿಯೂ ಆತನ ಮಕ್ಕಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. ஏனென்றால் அவருடைய சிறகுகளின் கீழ் சகலமும் இருக்கிறது. ಏಕೆಂದರೆ ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ಸಕಲವೂ ತುಂಬಿದೆ. அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்று மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ಆರೋಗ್ಯವಿದೆ ಎಂದು ಮಲ್ಕಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். மலாக்கி 4:2. ಮಲಾಕಿಯ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಇಟ್ಟಿರುವ ನಿಮಗೂ ದೇವರ ಧರ್ಮವೆಂಬ ಸೂರ್ಯನು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಕಿರಣಗಳು ಉಳ್ಳವನಾಗಿ ಮೂಡುವನು. ಕೊಟ್ಟಿಗೆಯಿಂದ ಬಿಟ್ಟ ಕರುಗಳಂತೆ ನೀವು ಹೊರಟು ಬಂದು ಕುಡಿದಾಡುವಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. சோ அவருடைய செட்டைகளின் கீழ் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பாருங்க. ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ಏನೆಲ್ಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. பொல்லாப்பு வராது, ಕೇಡು ಸಂಭವಿಸದು, வாதை வராது, ಯಾವ ಉಪದ್ರವ ಬರದು, உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ನಿಮ್ಮ ಹೋಗುವಾಗಲೇ ನಿಮ್ಮ ಕಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೂತರನ್ನು ಆತನು உன் ಕಳುಹಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். ನಿನ್ನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದಂತೆ ಅವರು ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವರು. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ಸಿಂಹ ಸರ್ಪಗಳ ಮೇಲೆ ನಡೆಯುವಿ, ಪ್ರಾಯದ ಸಿಂಹವನ್ನು ಘಟ ಸರ್ಪವನ್ನು ನೀನು ತುಳಿದು ಬಿಡುವಿ. இவைகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமானால், ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಮಾಡಬೇಕಾದರೆ, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், ಇಂಥ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮಗೆ ಸಿಗಬೇಕಾದರೆ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ. அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ನೀನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழ் நீங்கள் அடைக்கலம் புகுந்தால் உங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ನೀನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡರೆ ಇಷ್ಟು ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮಗೆ ಫಲಿಸುತ್ತವೆ. அதே போல நிரந்தரமான ஆரோக்கியமும் அங்கே இருக்கும். ಎಂದೆಂದಿಗೂ ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯವೂ ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ. இந்த நிரந்தரமான ஆரோக்கியம், அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் என்பதற்கு வேறொரு பெயர் இருக்கிறது. ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ಆರೋಗ್ಯವಿದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಬೇರೆ ಒಂದು ಅರ್ಥವಿದೆ. நித்திய ஜீவன். ನಿತ್ಯ ಜೀವವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க மரிக்கணுமானா நீங்கள் பலவீனமாகணும். ನೀವು ಸಾಯಬೇಕಾದರೆ ನೀವು ಬಲಹೀನರಾಗಬೇಕು. உங்களுக்கு ரோகங்கள் வரணும். ನಿಮಗೆ ರೋಗಗಳು ಬರಬೇಕು. ஆனால் அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்றால் நீங்கள் மரிக்கவே முடியாது. ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ಆರೋಗ್ಯ ಇರಬೇಕಾದರೆ ನಿಮಗೆ ಸಾವು ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. அப்போ அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன இருக்கிறது? ಆ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ಏನಿದೆ? நித்திய ஜீவன் இருக்கிறது. ಜೀವ ಉಂಟು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று அவர் ரூத்துக்கு சொல்லும்போது எந்த நிறைவான பலனை சொல்லுகிறார்? ನಿನಗೆ ತುಂಬಾ ಪ್ರತಿಫಲ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಎಂತ ಪ್ರತಿಫಲ ಋತುಗೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அவளுக்கு 2 பலன் கிடைத்தது. ಆತನಿಗೆ 2 ಫಲವು ಸಿಗುತ್ತದೆ. ஒன்று நித்திய ஜீவன், ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವವು, இன்னொன்று அவளுடைய சந்ததியிலே நம்முடைய இரட்சகராகிய யாகுஷுவா பிறந்தார். ಮತ್ತೊಂದು ಆತನ ಸಂತತಿ, ಆಕೆಯ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಯಾಕುಶ್ವ, ನಮ್ಮ ರಕ್ಷಕದ ಯಾಕುಶ್ವನು ಜನಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பலன் என்று யோசித்து பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರತಿಫಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. இன்றைக்கு நம் வழியிலே நம்முடைய இரட்சகர் பிறக்க வேண்டும் என்றால் அது நமக்கு கிடைக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಬೇಕಾದರೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நம் மூலமாக இரட்சகர் பிறக்க முடியுமா? ನಮ್ಮ ಮುಖ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಲು ಸಾಧ್ಯನಾ? முடியாது இல்லையா? முடியுமா முடியாதா? முடியும். ஏன்னா சிலர் தலை இப்படி ஆட்டுறீங்க, சிலர் இப்படி ஆட்டுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. வாய் திறந்து சொன்னீங்கன்னா எனக்கு புரியும். முடியும். முடியுமா? நிச்சயமாக. நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் அவர்கள் தேவகுமாரர்கள் தான். ನೀವು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮವೂ ಅದು ದೇವ ಕುಮಾರನಾಗಿರುತ್ತಾನೆ. அப்ப அந்த மனிதனுடைய உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்கிறார். ಆ ಮನುಷ್ಯನ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಮೆಸ್ಸಿಯನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஆக அன்றைக்கு ரூத்தின் மூலமாக மசிகா பிறந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் மூலமாக அநேக மசியாக்கள் பிறக்க முடியும். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ರೂತನ ಮುಖಾಂತರ ಮೆಸ್ಸಿಯನು ಹುಟ್ಟಿದ ಆದರೆ ಈ
ಮುಖಾಂತರ ಅನೇಕ ಮಿಶ್ಯಗಳು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அன்றைக்கு ரூத்துக்கு கொடுத்த அழைப்பை காட்டிலும் மிகச் சிறந்த அழைப்பு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது. ಆದರೆ ರೂತ್ಗೆ ಕರೆದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. ரூத் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நாள் கிருபையின் நாள் கிடையாது. ರೂತಳು ಆ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗೆ ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡಿರುವುದು ಅದು ಕೃಪೆಯ ದಿನಗಳಲ್ಲ. ஆனால் நாம் இன்றைக்கு அவருடைய செட்டைகளின் கீழ் வந்திருக்கிற நாட்கள் கிருபையின் நாட்கள். ಆದರೆ ನಾವು ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗೆ ಬಂದಿರುವುದು ಕೃಪೆಯ ದಿನಗಳಾಗಿರುತ್ತದೆ. ரூத்துக்கே நிறைவான பலன் கிடைக்குமானால் ರೂತಿಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರತಿಫಲ ಸಿಗಬೇಕಾದರೆ நமக்கு அதற்கு மேலாக கிடைக்கும். ನಮಗೆ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya. நிச்சயமாகவே அப்படி நிறைவான பலன் உள்ளவர்களாய் உங்களை மாற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ಆ ರೀತಿ ಅಧಿಕವಾದ ಪ್ರತಿಫಲ ಸಿಗೋಸ್ಕರ ಆತನ ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அவருடைய செட்டைகளின் கீழ் நீங்கள் வந்து விட்டால் ಆತನ ರೆಕ್ಕೆ ಕೆಳಗೆ ನೀವು ಬಂದರೆ வெளியே போவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗಲು ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಡಿರಿ. கோழி குஞ்சுகள் அந்த செட்டைகளின் கீழ் இருக்கும் வரைக்கும் கழுகுக்கு தப்பித்து கொண்டிருக்கும். ಕೋಳಿ ಮರಿಗಳು ಕೋಳಿಯ ರೆಕ್ಕೆ ಕೆಳಗಡೆ ಇದ್ದಾಗ ಹದ್ದಿಗಿನ ಕಣ್ಣಿಗಳಿಂದ ಅದು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. எப்பொழுது அந்த செட்டையை விட்டு வெளியே போய் விடுகிறதோ ಯಾವಾಗ ಅವುಗಳ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರುತ್ತವೋ கழுகோ காக்கைகளோ அந்த குஞ்சியை எடுத்துக்கொண்டு போய்விடும். ಹದ್ದುಗಳು ಕಾಗೆಗಳು ಆ ಕೋಳಿ ಮರಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತವೆ. இன்றைக்கு நீங்கள் அவருடைய செட்டைகளின் கீழ் வந்து விட்டால் ನೀವು ಆ ಯಾಕೋಬನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗಡೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ எந்த காரணம் கொண்டும் வெளியே வர முயற்சிக்காதீர்கள். ಯಾವ ಕಾರಣದಿಂದಲೂ ಹೊರಗಡೆ ಬರಲು ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಡಿರಿ. அவர் உங்களுக்காக நிறைவான பலனை வைத்திருக்கிறார். ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಅಧಿಕವಾದ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதன் மூலமாக யாகுவா உங்களை உயர்த்துவார். ಅದರ ಮುಖಾಂತರ ಯಾಕೋಬ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. காரணம் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ಕಾರಣ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. இந்த பிள்ளை என்னுடைய காரியத்துல எவ்வளவு உத்தமமா இருக்கிறது, ಈ ಮಗು ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಉತ್ತಮವಾಗಿದೆ, எவ்வளவாக என்னை இந்த பிள்ளை தேடிக்கொண்டு இருக்கிறது, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಈ ಮಗು ನನ್ನನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದೆ, இதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಇದನ್ನು ಆತನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. உங்களை தள்ளி விடுவதற்கல்ல, ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋಕೋಸ್ಕರ, நிறைவான பலனை உங்களுக்கு தருவதற்காக. ಆತನು ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஆம் அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எப்பொழுதும் அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடங்கி இருப்போம். ನಾವು ಎಂದೆಂದಿಗೂ ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗೆ ನಾವು ತಗ್ಗಿ ಇರೋಣ. இன்னும் ಅನೇகரை அவருடைய செட்டைகளுக்குள் நாம் கொண்டு வருவோம். ಇನ್ನು ಅನೇಕರನ್ನು ಆತನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರೋಣ. அநேகர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் உதவி செய்வோம். ಅನೇಕರು ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡೋಣ. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் தக்க பலனை யாகுவா உங்களுக்கு கட்டளையிடுவார். ನೀವು ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ರಿಯೆಗಳಿಗೂ ಆತನ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அதை ஏற்ற வேளையிலே அவர் செய்வார். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ಆತನ ಜನರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. நாம் ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்தீர் ஐயா. Yes, Father, we thank you for bringing us together in your presence to hear your word. Yes, Father, நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் உம்முடைய செட்டைகளின் கீழ் எல்லா நன்மைகளும் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்தோம் ஐயா. Yes, we understood we have so many benefits under your wings, Father. Hallelujah. As you have blessed Ruth, you bless us also. ரூத்தை ஆசீர்வதித்தது போல நீர் எங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. நன்றி ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷோ மசிக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகோ உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.